ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃப் அண்ட் செக்யூராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் டிபியில் செம்மையான ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த ட்ரிக் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அது என்ன ட்ரிக் அப்படின்றத வீடியோ இது வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தால் மறக்காத லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் டிபியில் செம்மான ஒரு ட்ரிக் பற்றி தான் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ நீங்கள் செட் பண்ண நினச்சிங்கன்னா இது மாதிரி ஒரு ஃபுல் சைஸ் ஃபோட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர்ஸ் ஃபோட்டோ இல்லை உங்களோட ஃபோட்டோ நீங்கள் செட் பண்ணும்போது கிராப் பண்ணாத நீங்கள் செட் பண்ணவே முடியாது. இது மாதிரி கிராப் பண்ணி தான் வைக்க முடியும். பட் நான் சொல்லித்தர ட்ரிக் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய ஃபோட்டோ வந்தாலும் சரி சிங்கிளாக நீங்கள் ஒரு ஃபுல் சைஸ் ஃபோட்டோவாக செட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ இது வரைக்கும் பாருங்கள். இதுக்கு தேவையான அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், ஆப் லிங்க்னு. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட்டு போகும். வெப்சைட்டு கீழே வந்தீங்கன்னா டைமர் ஓடும். டைமர் கம்ப்ளீட் ஆனோடனே டவுன்லோட் இருக்கும். அந்த டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆப் இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ லோடிங் அப்படின்னு கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். உள்ளார ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே கன்ஃபியூஸ் ஆக வேணாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன். ஜஸ்ட் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ அப்படின்னு இருக்கும். அது கீழே வந்து செலக்ட் எ ஃபோட்டோன்னு இருக்கும். அது ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் எ ஃபோட்டோன்னு கொடுங்க. கிளிக் பண்ணோடனே உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். எந்த ஃபோட்டோவை நீங்கள் பெரிய சைஸ் ஃபோட்டோவை டிபியாக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த சர்க்கிள் உள்ளார அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் ஆகி பர்ஃபெக்டாக உட்காந்துரும். நீங்கள் எதுவுமே எடிட்லாம் பண்ண வேணாம். சப்போஸ் நான் கிராப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது பாருங்க, ரெண்டாவது ஆப்ஷன் கிராப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்பு. ஸோ இப்போ நம்ம மூணாவது ஆப்ஷன் எடிட்னு இருக்குது பாருங்கள். ஸோ அந்த எடிட்டை கிளிக் பண்ணுங்கள். ஷேடோன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ஒயிட் பார்டர் அப்படின்னு ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதையும் டிக் பண்ணி விட்டுருங்க. மூணாவது பேக்ரவுண்ட் பிளர் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இது மூணுத்தையும் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களோட வாட்ஸ்அப் டிபி செம்மையாக மாறிடும். ஃபைனலாக சேவ் அப்படின்னு கொடுத்துட்டு சென்ட் டு பர்சனல் ப்ரொஃபைல் அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோடனே உங்களோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். முன்னாடி இருந்த ஃபோட்டோ வந்து சேஞ்ச் ஆகிட்டு இப்போ ஒரு ஃபுல் சைஸ் ஃபோட்டோவாக செட் ஆகிடும். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, முன்னாடி இந்த ஃபோட்டோவை ஃபுல் சைஸாக செட் பண்ண முடியல. பட் இப்போ நம்ம யூஸ் பண்ண ட்ரிக் மூலிமா ஒரு பெரிய ஃபோட்டோவை கூட நார்மல் வாட்ஸ்அப் டிபியாக செட் பண்ணிக்கலாம், எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மேக்ஸிமம் 1000 லைக் கொடுங்க. தேங்க்யூ கைஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வாட்ஸ்அப் டிபியில் செம்மையான ஒரு ட்ரிக் பற்றி பார்த்தோம். இந்த ட்ரிக் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் போட்டிங்கன்னா இது மாதிரி யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இந்த ட்ரிக் ஒர்க் ஆச்சா ஒர்க் ஆகலையான்றதை மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. செஸ் கைஸ்.